பிரியமானவர்களே, உங்களை யாவரும் வரவேற்கிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன். எப்படி என்றால் 40 வருடம் தேவன் இல்லை என்று நான் வாழ்ந்த ஒரு மனிதன். ஈவேரா பெரியாருடைய கொள்கையில் பற்றி கொண்டு வாழ்ந்தேன். 20 வயது ஆன பிறகு 40 வயது வரை எனக்கு தேவன் என்ற ஒரு நினைவு எனக்கு இருக்காது. காரணம், நான் பார்த்த மனிதர்களில் நல்ல ஒரு இருதயத்தோடு பார்க்க எனக்கு சமயம் கிடைக்கவில்லை. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது நான் இந்த பெரியார் கொள்கையில் அதிகமாக தொண்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பெங்களூர் பட்டணத்தில் சிட்டி பேங்க்கில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான வேலை செய்யும் பொழுது நல்ல தொண்டு செய்தேன். நான் பிள்ளைகளும் மனைவியும் நான் அதிகமாக பார்க்காதபடி காலையில் சென்றால் மாலை இரவு 12 மணி அப்படியெல்லாம் நான் வேலை செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் என் பின்பாக அவர்கள் விரோதமாய் தீர்மானம் செய்து எனக்கு விரோதமாக அவர்கள் நடத்திவிட்டார்கள். ஆனால் அந்த துக்கம் பாரம் என்னால் எங்காவது போவதா இல்லை விட்டு விடுவதா, வாழ்க்கை வாழ்வதா, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு யோசனை இருந்தது. அந்த வேளையில் நான் என்னோடய வீட்டு வாசலில் சாயங்காலம் 5 மணிக்கு நான் வலது பக்கம் படுத்திருக்கும் பொழுது எனக்கு நல்ல அழகான ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். மகிமையான முகம், மகிமையான இயேசு கிறிஸ்து 10 அடி தூரத்தில் அவர் நின்று என்னை பார்த்து நகைக்கிறார். ஆனால் அப்படி நகைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நான் பார்த்தேன். நான் பார்த்த உடனே அவர் அப்படியே என் கிட்ட 3 படி என் வாசல் படியில் காலை வைத்து இந்த காதில் ஆங்கிலத்தில் மார்க் 11 என்று 5 முறை பேசினார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த வார்த்தை என் காதில் விழுந்த உடனே என் இதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கியது. இம்மீடியட்டாக அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்து இன்றைக்கு 32 வருடங்கள் ஆனது. 5450 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் சபையை கட்டி 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 25 பிள்ளைகளை நான் பார்த்து கொள்ளும் கிருபை தந்தார். ஆனால் என் பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த தரிசனத்துக்கு உதவியாக இருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் 4 பிள்ளைகள் இல்லை, 3 பிள்ளைகள் திருமணமானது. நல்ல மனைவி, நல்ல குடும்பம், சபை ஆண்டவர் தந்தார். இதுவரை 85 சபை உலகம் முழுவதுமாக அநேக நாடுகளில், இந்தியா தேசத்திலும், சவுத்தில், நார்த்தில் போய் கர்த்தருடைய சாட்சி சொல்ல, அவருடைய செய்தியை சொல்ல கர்த்தர் என்னை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு கடைசியாக நீங்கள் எந்த வேதனை, எந்த சோதனை, எந்த ஒரு மனபாரம் இருந்தாலும் கூட ஒரே ஒரு வழி, அது வானத்தில் இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து பேசின ஆவியான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் படித்து தியானித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் நீங்கும். நான் சாட்சி. உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுடைய காரியத்தை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்யும்படியாய். கர்த்தர் இவ்வளோ பேசிக்கூட நான் மனதில் நினைக்கிறேன், நான் நீதிமான் அல்ல, ஒருவனும் நீதிமான் அல்ல. இயேசு ரத்தத்தினால நாம் நீதிமான் ஆகிறோம். பிறகு
அவர் சொன்ன நல்ல குணங்களை அவர் வார்த்தையில் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் கேளுங்கள். ஒரு ஜெபம் மாத்திரம், அது ஒன்றே ஆசை. ஏன்னா ஆத்மா கர்த்தருக்கு சொந்தம். உலக ஆதாயப்படுத்தி கொண்டால் பிரயோஜனம் இல்லை, ஆத்மா நஷ்டம் ஆகக்கூடாது. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்று விண்ணப்பிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல